ஒரு கணவன் மனைவி 2 பேரும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறாங்க. ஒரு நாள் நியூ இயருக்கு 2 பேருமே ஒருத்தருக்கு தெரியாம ஒருத்தர் ஏதாவது சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கலான்னு பிளான் பண்றாங்க. ஆனா வறுமையோட சூழ்நிலை அவங்களால ஆசைப்பட்ட கிஃப்ட வாங்க முடியாம போகுது. மனைவி தனக்கு ரொம்ப பிடிச்ச தன் தலைமுடிய வித்து அது மூலமா தன் கணவனுக்கு விருப்பமான வாட்சுக்குரிய கவரை வாங்கி தர முடிவு பண்ணி வாங்குறா. அதே சமயம் கணவனும் தனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த வாட்சை அடமான வச்சு தன் மனைவி அவ தலைமுடிய சீவுறதுக்கு அழகான யானை தந்தத்தால செய்யப்பட்ட சீப்பை வாங்கி கொண்டு வந்து கொடுக்கிறாரு. மறுநாள் நியூ இயர். அப்போ 2 பேரும் தங்களுடைய கிஃப்ட கொடுக்க போன சமயம் ஒய்ஃபோட தலைமுடி காணாம போனதை பார்த்த கணவரும் அவர் கையில இருந்த வாட்ச் காணாம போனதை பார்த்து மனைவியும் ஷாக் ஆகுறாங்க. ஒரே சமயத்துல 2 பேருடைய கண்கள்லயுமே கண்ணீர் வருது. ஆனா அந்த கண்ணீர் நாம வாங்கிட்டு வந்த கிஃப்ட் வீணா போச்சே அப்படின்றதுக்காக இல்ல. 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருந்த காதலுக்காக தங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொருளையே இழக்க தயாரா இருந்திருக்காங்களே, அதுலயே அவங்க காதல் எந்த அளவுக்கு உயர்ந்ததுன்னு அவங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதை ரியலைஸ் பண்ண தருணத்துல அவங்களையே அறியாம அவங்க கண்ணுல ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. இந்த மாதிரி நமக்கு பிடிச்சவங்களுக்காக நமக்கு ரொம்ப பிடிச்ச சில விஷயங்களை தியாகம் பண்றது மாதிரி ஒரு அழகான காதல் கிடைக்கிறது ரொம்ப பெரிய பொக்கிஷம் தாங்க. இது மாதிரி அழகான காதலோட மறுபடியும் இணைய காத்திருங்கள் நாவல் கிளிக்ஸுடன்.